நேற்றைய தினம் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக திமுக ரூபாய் 656 கோடி நன்கொடை பெற்றது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக லாட்டரி மார்ட்டினுக்கு சொந்தமான நிறுவனம் மூலமாக ரூபாய் 509 கோடி திமுக பெற்றுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு லாட்டரி மார்ட்டினிடம் திமுக ரூபாய் 500 கோடி தேர்தல் நிதி பெற்றதாக ஜூனியர் விகடன் செய்தி வெளியிட்டதற்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு முதல்வர் ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர், எதை வேண்டுமானாலும் மறந்திடலாம், ஆனால் இதை மட்டும் மறக்கவே முடியாது. ஜூனியர் விகடன் இந்த செய்தியை போட்டதும் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து விகடன் மீது 1 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு போட்டது திமுக. ஆனால் அந்த செய்தி உண்மைதான் என இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. திமுக திருட்டுத்தனம் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழக மக்களிடம் ஜூனியர் விகடன் பத்திரிகையிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஸ்டாலினை நாரடித்துள்ளார். மேலும் இது குறித்து தனியார் டாக்குமெண்டில் பேசிய சவுக்கு சங்கர், 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி ரூபாய் 6 கோடி மட்டுமே தேர்தல் நிதியாக பெற்றுள்ளார். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் லாட்டரி மார்ட்டினிடம் ரூபாய் 500 கோடி தேர்தல் நிதியாக பெற்றுள்ளார் என்றால் இதற்கு முதல்வர் ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என்றும், மேலும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் அரசை மணல் கொள்ளையில் ஈடுபடுவது, போதைப்பொருள் கடத்துவது, லாட்டரி மார்ட்டினிடம் கோடி கோடியாக பணம் பெறுவது, இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியை நடத்தும் ஸ்டாலினை மக்களை விரட்டடிக்கும் நிலை வரும் என எதிர்த்தரப்புகள் விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது.